அதிதூதர் மிக்கேல் வியப்பூட்டும் 10 உண்மைகள். 1. மிக்கேல் என்ற எபிரேய பெயரின் பொருள் கடவுளுக்கு நிகர் யார் என்பதாகும். அதாவது கடவுளைப் போல் எவரும் இல்லை, அவருக்கு நிகர் எவரும் இல்லை என்பதாகும். 2. மிக்கேல் தூதர் அதிதூதர் என்ற பட்டம் பெற்றவர். தூதர்களில் தலை சிறந்தவர் என்பதை குறிக்கும். முதன்மை தூதர், தலைமை தூதர் என்று பொருள். 3. இறைமக்களின் ஜெபங்களை கடவுளின் சிம்மாசனத்திற்கு எடுத்து செல்லும் தூதர்களில் ஒருவர். இத்தகைய பொறுப்பு வழங்கப்பட்ட 7 புனித தூதர்களில் அதிதூதர் மிக்கேலும் ஒருவர் என்கிறது தோபித்து நூல். 4. கடவுளுக்கு எதிராக அகந்தை கொண்ட லூசிபருக்கு எதிரான போரில் ஏனைய தூதர் படைகளோடு தலைமை தாங்கியவர் மிக்கேல். லூசிபரையும் அதன் தூதர்களையும் விண்ணகத்திலிருந்து துரத்தி அடித்தவர். இதனால்தான் அவர் தலைமை படைத்தளபதி எனப்படுகிறார். 5. ஆவி உலகம் மற்றும் பரம்பொருள் உலகம் ஆகிய இரண்டிலும் அசாதாரண சக்தி மிக்கேலுக்கு உண்டு. 1,85,000 பேர் கொண்ட ஆசிரிய படை வீரர்களை ஒரே இரவில் முறியடித்த நிகழ்வு அரசர்கள் நூலில் காணப்படுகின்றது. 6. இறைவனில் மரிக்கும் ஆன்மாக்களை இறைப்பாதம் எடுத்து செல்பவர் மிக்கேல் தூதர். பிசாசின் முதன்மை எதிரியாக இருப்பதால் குறிப்பாக மனிதர் இறக்கும் தருணத்தில் தீய ஆவிகளிடமிருந்து ஆன்மாக்களை காக்கும் காவலராக உள்ளார். 7. அதிதூதரின் தரிசனங்களை கொண்டு மதிப்பிடும் போது இயற்கையின் சக்திகளை கட்டுப்படுத்தவும் காட்டு மிருகங்களை அடக்கவும் அவரால் முடியும் என்பது தெரிய வருகிறது. 8. அதிதூதர் மிக்கேல் ஒரு கையில் வாளோ அல்லது ஈட்டியோ ஏந்தி பிசாசை விரட்டுவதாக சித்தரிக்கப்படுகிறார். 9. வரவிருக்கும் இறுதி தீர்ப்பில் அவருக்குள்ள பங்கை முன்னறிவிக்கும் வகையில் மறுகையில் தராசு கோலை ஏந்தியும் காட்டப்படுகிறார். 10. கிறிஸ்துவ மதம் மட்டுமல்ல, யூதம் மற்றும் இஸ்லாம் ஆகிய மதங்களிலும் மிக்கேல் அதிதூதர் மிகவும் போற்றப்படும் தூதர்களில் ஒருவராக விளங்குகிறார். நீங்கள் அறிந்த மிக்கேல் அதிதூதர் பாதுகாவலரான கொண்ட பங்கு தரங்களை பற்றியும் அதன் சிறப்பை பற்றியும் மறவாமல் பதிவிடுங்கள். நன்றி.